நம பார்வதீபதயே ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினஹ த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் பிரஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத். ஸ்ரீஹரியான பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் பண்ணி வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களை நடத்தி காட்டினாள். வேதம்ங்கிறது பகவானுடைய பெரிய உபதேசம். அந்த உபதேசத்தால்தான் நாமெல்லாம் க்ஷேமத்தை அடையணும். நம்ம பெரியவாள்லாம் நம்ம தேசத்துல க்ஷேமத்தை அடைஞ்சதெல்லாம் வேதத்துல சொன்ன தர்மத்தை நம்பினத்தினால்தான். அவன் நாள்ல எல்லாம் துக்கம்னா என்னன்னே தெரியாது. 90 வயசான கழவரை சௌக்கியமானு காட்டா சந்தோஷமா சௌக்கியம்னு சிரிச்சுன்னு சொல்லுவார். எனக்கு பேரன் பிறந்திருக்கான், அந்த பேரனுடைய பிள்ளைக்கு நாளைக்கு சீமந்தம் நீங்க வரணும்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் திருப்தியா சொன்ன தேசத்துல ஒரு சின்ன பையனை 22 வயசு பையனை சௌக்கியமானு காட்டா உடனே ஹோன்னு அழறான். சௌக்கியம்னு சொல்ல மாட்டேங்கிறான், அவன் துக்கத்தை ஆரம்பிக்கிறான் உடனே. இதுக்கு என்ன காரணம்? எது சுகத்துக்கு ஹேத்துவோ அது இல்லை. சுகந்து நவீனா தர்மா, தஸ்மாத் தர்மபரோ பவே சுகம் தர்மம் ஒன்னுனாலதான் கிடைக்கும். இது அர்த்தசாஸ்திரம் எழுதின சுக்கராச்சாரி போய் சொல்லிவிட்டார். அவர் ராஜசாஸ்திரத்தை எழுத வந்தவர், ராஜநீதி எழுதினவர் எல்லாம் எழுதியிருக்கார். இந்த கடன் நிவாரண சட்டங்கட்டங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஆனா அவர் சொன்னதுக்கும் இப்ப பண்ணதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அவர் 4 மடங்கு ஆனா பண்ணலாம்னு சொன்னார். சத்ருகுணா பவேத் விருத்தி விஹீதா தனிகேனது அதமர்ண அன்னதாத்தவ்யம் தனினே துதனம் ததா. 4 மடங்கு ஆயிடுத்து கொடுத்த பணம், வட்டி கொடுத்து அப்ப வேண்டாம். ஏன் தாத்தா நாள்ல கொடுத்த கடனா இருக்குண்டா இவன் வருத்தப்பட மாட்டான். இவன் சம்பாதிச்சு கொடுத்த கடனா இருந்தா வருத்தப்படுவான். அது எப்பவோ எழுதின பத்திரமா இருக்கும்னு சொன்னார். எல்லாம் சொல்லியிருக்கார். நம்ம ரிஷிகள் சொல்லாத விஷயம் இல்லை. ஆனா நம்ம பெரியவாள்லாம் அதை நம்பி தங்களால முடிஞ்ச மட்டும் செஞ்சுன்னு வந்தாள். அதர்மத்தை குறைச்சுட்டு இருந்தாள். இப்ப தர்மமே செய்யல, அதர்மம் ஏறி கிடக்கு. இந்த சந்தர்ப்பத்துல நாம் க்ஷேமத்தை அடையிறதுக்காகத்தான் வியாசர் இந்த மகேதிகாசத்தை பாரதத்தை ஸ்திரீசூத்ரத்விஜபந்தூனாம் த்ரயீனஸ்ருதி கோச்சரா இதி பாரதமாఖ్యాனம் கிருபயா முனினா கிருதம். ஸ்திரீசூத்ரத்விஜபந்தூனாம், ஸ்திரீகள் சூத்ராள். சூத்ராள்னு பேரு 4வது வர்ணத்தா இருக்கு. அது எதனால வந்தது அந்த பேரு? சுச்சம் திராவயதி சூத்ரா. பிறர் கஷ்டப்பட்டு அவ பார்க்க மாட்டாளா. இப்பவும் 4வது வர்ணத்தார் வீட்டுல ராத்திரியில போய் ஒரு பிராமணம் பட்டி கிடக்கிறது, சென்னையில படுத்துன்னு வருது. ராத்திரி ஒரு பாலையாவது கொண்டு கொடுத்து தென்னை மரத்துல ஏறி 2 இளநியாவது பிடிங்கி கொடுத்து நம்ம சாப்பிட சொல்லிட்டு தான் படுத்துக்க சொல்லுவோம். அவனை அங்க படுத்துப்படாதுன்னு விடுவாள். இப்படி எத்தனை பிராமணால் சொல்லுவாள்னு சொல்ல முடியாது. நாம் சென்னையில வந்து பசியா படுத்திருந்தவனே நீங்க சாப்பிடாம படுத்துக்க கூடாதுன்னு சொல்றவா குறைச்சலா இருக்கும் பிராமணாள்ல. அப்பிராமணாள்ல நிச்சயம் ஒரு சின்ன வேலை செஞ்சு நிச்சயம் 6 10 சம்பாதிக்கிறவங்க கூட தம் வீட்டு திணையில பட்டினியோட ஒரு பரதேசி வந்து படுத்திருந்தாலும் ஒரு பிராமணம் படுத்தினாலும் பொறுக்க மாட்டாள். அதனால அவள் சூத்ராள்னு பேரு. அது தெரியாம என்ன சூத்ரன்னு சொல்றாள். அப்படி தப்பா சில பேர் நினைச்சுப்பாள். ரொம்ப உயர்ந்த சொல்லு அந்த சொல்லு, அவளுடைய குணத்தை அனுசரிச்சு வந்த சொல்லு அது. ஆச்சாரியால் போய் பாஷ்யத்துக்கு சொல்லிட்டாள் சுச்சம் திராவயதி சூத்ரா. அதனாலதான் ஆபஸ்தம்பரம் ஆயிரக்கணக்கான சூத்திரம் தர்மத்தை பத்தி சொல்லிவிட்டு எல்லா தர்மமும் என்னால சொல்ல முடியல, 2 இடத்துல கேட்டுக்கோன்னாள். எங்கேன்னாள் ஸ்திரீகளிடத்திலையும் அப்ராமணாட்டையும் கேட்டுக்கோன்னுட்டாள். ஸ்திரீபியோ வர்ணசேஷேபிய பிரத்யேயாத் பிரத்யேயாத். கடைசி சூத்திரம் இது. இதை பார்த்து மேக்ஸ்வெல் ஒரு வள்ளக்காரன் ஆச்சரியப்பட்டிருக்கான். இப்படி இவ்வளவு ஒத்துமையா இருக்காளே, 4வது வர்ணத்தாரத்துல போய் தர்மம் கேளு, ஸ்திரீகளிடத்துல கேளுன்னு இருக்காளே. ஸ்திரீகளுக்கு எத்தனை பெருமை. பிராமணன் கூட தர்மம் தெரிஞ்சவாளா இருப்பா. நம்ம மாத்திர குடியானவன் இருப்பான், கழவன் 90 வயசான கழவனே. நம்ம குடும்பத்து வழக்கம் என்னன்னா, உங்க தாத்தா ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லட்சார்ச்சனை பண்ணுவார் அம்பாளுக்கு.
நான் இளநி கொண்டு கொடுக்குறேன் 12 இளநி சொல்லுவான். அதுல இருந்து நமக்கு 12 இளநி அபிஷேகம் பண்ணா நம்ம தாத்தா கொடுத்தாருன்னா உடனே நாமும் கடன் வாங்கியா கொடுக்கணும்னு தோணும். அப்படி அம்பாளுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம உலகத்துக்கு மூக்க தேங்காய் கொடுக்க முடியாத தோட்டம் நமக்கு வந்துவிடுமே. தர்மம் என்ன பண்ணும் தெரியுமோ? ஒரு தென்னம்பழம் மாதிரி, ஒரு தென்னம்பழம் 10 புறக்கூடிய தொகையில அரைச்சு சாப்பிடாம, அதை தேங்காயை உடைச்சு தொகையில அரைச்சு சாப்பிடாம, ஒன்னேல சாக்கடை ஜலம் வந்து விழற இடத்துல ஒரு குழியை வெட்டி மணலை போட்டு அதை வச்சுவிட்டா அது 5 வருஷத்துல 100கணக்கான தேங்காயை கூட்டும். இப்ப 1000 தென்னமரம்னு ஒரு தென்னமரம் வந்திருக்கு கோழிக்கோட்டில். பார்த்தேன்னா 1000 வைக்கிறது ஒரு தென்னமரம். நான் 1000 கண்ணால பார்த்தேன். ஒரு சின்ன பழத்தை வச்சா 1000 வைக்கிறது தென்னமரம். அப்படி பெரிய பெரிய சம்பங்கள். எத்தனையோ குலத்தை நம்ம குடும்பத்தை காக்கும். குலம் ஏகோத்தரம் சதம்ங்கிறாள். குற்றவுதிஷ்டதி எஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீவியத்தை. வேதாத்தியனம் என் சாதுக்களுடைய குச்சியில நம்ம அன்னம் போச்சையானா 101 தலைமுறை கரையணும்னு சொல்றாள். குலம் ஏகோத்தரம் சதம். அதுக்காகத்தான் சத்திரம். அப்படி எல்லாம் வந்து சமூக மடம் வச்சு சாதுக்கள் குச்சியில அன்னம் போயிடட்டும். அவளுக்கு தெரியும் சேம்பேரிகள் வந்து சாப்பிடுவாள். சாப்பிட்டா வீணா போனா போட்டோம், அது வேஸ்டா போனா போகட்டும். 6வது சாது வந்து 3 நாளா பட்டினி இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணி விடுவாங்க அந்த சத்திரத்துல. 6வது சன்னியாசி பிரணவ ஜபம் பண்ணி பிச்சை சாப்பிடுவார். ஒரு கோவளம் 100 சாப்பிடுவார். அவர் ஒரு கோவளம் சாப்பிட்ட புண்ணியம் நம்ம 101 தலைமுறையை காக்கணும். பாக்கி வீணா போனா போட்டோமே. இப்படித்தான் நம்ம பெரியவாள் தர்மம் பண்ணியிருக்காள். அதனால அவ நாள்ல துக்கமே இல்லாமல் இருந்தது. இப்பவும் தர்மம் பண்ற குடும்பம் நன்னாத்தான் இருக்கு. அவ க்ஷேமமாத்தான் இருக்காள். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை.